துலாம் ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது சனி பகவானின் உச்ச வீடு துலா ராசியை பொறுத்தவரையிலும் இந்த வருஷம் 2025 பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜாக்பாட். இவ்வளவு நாளாக கஷ்டப்பட்டு இருந்த துலா ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி, அவர் குரு 8ல் போகிறது, எல்லா விதமான பிரச்சனைகள்லையும் இந்த துலா ராசிக்காரர்கள் அகப்பட்டு கொண்டிருந்தாங்க. இப்போ பார்த்தோன்னா எது எடுத்தாலும் வெற்றி. 6ஆம் இடத்தில் உங்களுக்கு எல்லா கிரகங்களும் நல்ல நிலைமையில் இருக்குது. 6ஆம் இடத்தில் துர்கிரகங்கள் இருந்தால் அவர்கள் எல்லா விதத்திலும் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அதன் பிரகாரம் பார்த்தேலையானால் சனி பகவானும் 6ஆம் இடத்துல போய் இருக்கார். இதை தவிர சுக்கிரனும் உங்களுடைய ராசி அதிபதியும் உச்சத்தில் இருக்கார். போட்டித் தேர்வில் வெற்றி, எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி, புதிய கடன் வாங்கி தொழிலில் அபிவிருத்தி வரக்கூடிய காலகட்டமாக அமையும். 9ஆம் இடத்துல குரு போகிறார். ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட வாக்கியம். இதன் மூலியமாக நீங்கள் எடுத்த காரியங்களில் வெற்றியும், உங்களுடைய போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கணும்னு வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக வெளிநாட்டு யோகம் வந்தே தீரும். இந்த வருஷம் எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியமும் மாஸ்டர்ஸ் டிகிரிஸ் அங்கே படிக்கக்கூடிய காலகட்டமும் உங்களுக்கு வரப்போகிறது. வேலையில் பெரிய ஏற்றம் இருக்க போகிறது. வேலையில் கண்டிப்பான ப்ரொமோஷன் இருக்கும். எதனால் சொல்கிறோம்னா 6ஆம் இடத்துல சனி பகவான் புதிய வேலையை அமைத்து கொடுப்பார். தொழிலதிபர்களாக இருந்தால் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவா மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய கடன் அமையும். சற்று உடல்நிலை பிரச்சனை வரும். ஏன்னா ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால உடல்நிலை பிரச்சனை சற்று பின்னடைவு இருக்கும். எலும்பு சம்பந்தமான கழிவு பாதைகள் சம்பந்தமான விஷயங்களில் பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையிறது. சீனியர் சிட்டிசன்ஸுக்கெல்லாம் ரொம்ப நல்லபடியாக இருக்கும். இருந்தாலும் இந்த ஏரியாவில் கொஞ்சம் பார்த்துக்கணும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி, குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசியே குரு பார்க்கறதுனால உங்களுக்கு நேரடியான நல்ல எண்ணங்கள் தோன்றி எல்லாவற்றிலும் வெற்றி வாகை சூடக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த வருஷம் நீங்கள் ஒரு தரமாவது ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை போய் சேவிச்சுட்டு வாங்க. துலா ராசிக்காரர்கள் அதுவும் பால் பதனிடுதல், ஃப்ளாஷ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய சின்ன திரை, பெரிய திரை, இதில் இருக்கவாடெல்லாம் ஒரு தரமாவது ரங்கநாத பெருமாளையும் தாயாரையும் சேவிச்சுட்டு வாங்க. பால் அபிஷேகத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு பெரிய மாறுதல்கள் இந்த வருஷம் 2025 ஒரு பொற்காலமாக அமைய போகிறது.